பிரெட் ஆம்லெட் கடையில் செய்கிற மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக செஞ்சால் எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 20 ரூபாயில் ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் 14 பீஸ் இருக்குது நம்மளுக்கு தேவையான பீஸ். மிச்சம் அந்த மேல் 2 பீஸ் தேவைப்படாது. இதில் 7 போர்ஷன் நம்மளுக்கு வரும் பிரெட் ஆம்லெட் பண்ணால். இந்த 7 போர்ஷனுக்கு 100 கிராம் வெங்காயம், 3 பீஸ் பச்சை மிளகா. அப்போ வெங்காயமே 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா to 40 ரூபா தான் இருக்கும். அப்போ நம்ம வெங்காயம் 100 கிராம் தான் எடுத்துருக்கோம். அப்போ வெங்காயம் பச்சை மிளகா ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா இருக்கும். 7 போர்ஷன் பிரெட் ஆம்லெட்டுக்கு கண்டிப்பாக 14 முட்டை தேவைப்படும். அது ரேட் கேட்டிங்கன்னா ஒரு 65 ரூபா to 70 ரூபா இருக்கும். இதுக்கு பிரெட் 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து கலர் வந்துடக்கூடாது, நார்மலாக வந்தால் சரி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் மடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். 7 போர்ஷன் பிரெட் ஆம்லெட்டுக்கு 10 ரூபா பாக்கெட் கெச்சப் இருந்தால் போதும். அதே பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாக்கெட் மைனஸ் இருந்தால் ஓகே தான். ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரெட்ல வந்து மைனஸும் ஒரு பிரெட்ல வந்து கெச்சப்பும் போடுங்க. ரொம்ப ஃபுல்லாக வந்து ஃபயர் வைக்காதீங்க. நார்மல் ஃபயரில் வச்சு மடிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்பயும் சொல்கிறேன், ஸ்லோ ஃபயரில் வச்சு இந்த மாதிரி மடிச்சா மட்டும் தான் மடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல் ஃபயர் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஈஸியாக உடஞ்சிரும். அது இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூட கெச்சப்பும் கொஞ்சம் வந்து மைனஸும் கொடுத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் ரெடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவு 110 ரூபா இருக்குது. ஒரு பிளேட் 20 ரூபான்னு சொல்லி விற்றா கூட நம்மளுக்கு 140 ரூபா கிடைக்கும் 7 பிளேட்டுக்கு.